எல்லா விதத்திலும் ஆண்டவர் ரொம்ப துக்கமாக தான் போவார். ஆண்டவர் சொல்லாரு, ஏமா துன்மார்க்குடைய வழியில நடவாமலும் பாவிகள் வழியில அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுறீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சொல்லுங்கக்கா, இன்னும் சொல்லுங்க, நான் கேட்குறேங்க்கா, இந்த காதுலன்னா இந்த காதில் கேட்குறேங்க்கா, இதில் சரியாக கேட்கலக்கா, இதில் சொல்லுங்கக்கா. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணுன்னா செவியெல்லாம் மூடிடும், கேட்க மாட்டேன். ஆமாம் பிரதர், இது எதை சொல்லுங்க, எதுவுமே நடக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்ம வேத வசனத்திலையும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, ஆமென். வாசிமா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். போதுமா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவாங்க. தாவீது ராஜா ஆண்டவரை நல்லா அறிஞ்சிருக்கிறார். என்ன பேர் வச்சிருக்காரு தாவீது ராஜா? நீங்க என்ன பேர் வச்சுக்கிறீங்கம்மா ஆண்டவருக்கு? சொல்லுங்க பாக்கலாம். எதனா ஒரு பேர் வச்சுக்கிறீங்களா? உங்களை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது ஏதாவது ஸ்டைலாக வச்சுக்கிறீங்களா? ஆண்டவர் பேர் தாவீது ராஜா வச்சுக்கிறாரு. ஜபத்தை கேட்கிற உலகத்தெல்லாம் பாரு எவ்வளோ ஸ்டைல் பேர் வச்சிருக்கோம். அந்த கான் இந்த கான் அந்த கான் அந்த கான் இந்த கான். ஆனால் தாவீது ராஜா வச்சுக்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. என்ன பேர் வச்சுக்கிறாரு? நீங்கள் எதனா ஒரு யோசிங்க. உங்களால் உங்கள் ப்ரேயரில் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைங்க. அவ்வளோ பேர் இருக்குது. ஆண்டவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்குது. அவர் பிறந்த உடனே ஒரு 5 பேர் இருக்குது. நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்ட சமாதான நீதி உள்ளவர், எவ்வளோ பேர் அப்பயே இன்ட்ரடியூஸ் அப்பயே 5 பேர் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நம்ம கூட ஆண்டவருக்கு வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். அவர் சொல்லவே கிடையாது, அவர் பேருக்கே நிகழ் கிடையாது. சொல்ல பார்த்தீங்கன்னா இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், எளிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். நம்ம ஆண்டவருக்கு பேரே வைக்க முடியாதுங்க. பயங்கர அவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சுக்கிறார். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவர்களே, மாம்சமான யாவரும் ஜபத்தை கேட்கிறவரை நம்ம ஆண்டவர். இன்னைக்கு மாம்சனா யாருமா? மாம்சமான யார் வருவாங்க? மாம்சமானவர் யாருக்குமா? இந்த மாம்சமான யாவரும் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் இடத்துல வருவாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. தாவீது நல்லா அறிஞ்சிட்டாரு. இந்த மாம்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் யாருன்னா கிளினிக் வச்சுக்கிறார். அவரு கிடையாது. பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கார், அப்போலோ பக்கத்துல இருக்குது, அவரு கிடையாது. ஆனால் தாவீது ராஜா பாருங்க, மாம்சத்துக்கு ஏதாவது ஒரு பலவீனம், மாம்சத்துக்கு ஏதாவது ஒரு போராட்டம், மாம்சத்துல ஏதாவது ஒரு நோய், இதெல்லாம் கிளியர் பண்ணனா அந்த ஜபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்துல அவர் போய் முறையிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மாம்சமான நீங்க ஜபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்துல போறீங்களா? போய் கேட்கிறீங்களா? உங்க விண்ணப்பம் கேட்கப்படுதா? நீங்க ஜபிக்கிறீங்களா? போறது கிடையாது. எட்ட உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலையில் ஓபியை போட்டிருக்கோம். ஐயா இந்த பக்கம் வலிக்குது, அந்த பக்கம் வருது, என்ன பதே பண்ணுறது, காலே ஒரு கால் வரல பதே, 8 வைக்கிற நடக்க முடியாது, நடக்கதான் முடியாது. ஜபம் பண்ண, எழுந்த உடனே ஜபம் பண்ணு, வாயை தர. பைபிள் பாருங்க, தாவீது ராஜா செம்ம ரிசல்ட் கட்ட அப்படியே பிடிச்சிக்கினாரு. ஜபத்தை கேட்கிறவர், எழுந்த உடனே அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவன் கண்டடைகிறான் வேதம் சொல்கிற. பிரியமானவர்கள், ஜபத்தை கேட்கிற மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க. மாம்சனா நம்ம தான். நம்ம போறோம், ஆனா ஒன்று டாக்டரை நம்பி போறோம். டாக்டர் என்ன பண்றாரு? 3 வேளை போடுங்க, இது நைட்டு, இது 2 உடைச்சி போடுங்கன்னுவான். அதுலேயே நம்ம உடஞ்சி போடுவோம். அல்லேலூயா. ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜபம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ப்ரேயர் ஓணுங்க லைஃப்ல. நீ 1000 மெசேஜ் கேட்கலாம், 1000 பாட்டு கேட்கலாம், 1000 பண்ண சபைக்கு வந்து ஜோம் பண்ணுறதை விட்டு விடாதீங்க. இந்த ஆளு உங்களுக்கு நல்லா நல்லா வசதி ஒயிட்டாக வச்சுக்க ஐயா, ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ஜோம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர் சாவி கொடுங்க, நான் ஜோம் பண்ண போகிறேன். தூங்கிடாதீங்க, அதுக்கு ரெஸ்ட் எடுத்துடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, பாஸ்டர் மட்டும் கேளுங்க, நான் உள்ளே ஜோம் பண்ண போகிறேன், உள்ள நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண போறேன். ஜபத்துக்கு அதிகரிப்பு கொடுங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா.
ஜெபம் ரொம்ப 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 அவசியமா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜெபம் இல்லாத வீடு பா கூரையில இருந்துக்கிறாங்க போயிடுது. கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூரை தான் எல்லாமே. இப்பதான் ஓடுலாம் மாடிலாம் வந்திருக்கு இல்லையா? இப்பதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் கூரை தான். நாங்கள் கூரையில் இருக்கும்போது லைட்லாம் கிடையாது, அகல் விளக்கு தான். அதை வச்சுக்கு தான் நான் உள்ளே போவாங்க. எங்கள் அம்மா சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை தொட்டவர். சின்ன சாட்சி சொல்லிடுறேன் பாருங்க. நான் ஒரு ஆச்சாரி குடும்பத்தில் பிறந்தவன். நான் ஒரு ஆச்சாரி குடும்பத்தில். இந்த கதவுலாம் செய்கிறாங்க, அந்த ஆச்சாரி கிடையாது. ஆச்சாரியில் நிறைய விதமான ஆச்சாரி இருக்கிறாங்க இல்லையா? அந்த மரம் செய்கிற ஆச்சாரி, இந்த கொத்தனார் ஆச்சாரி, இது ஸ்டீல் பத்திரம் செய்கிற ஒரு ஆச்சாரிலாம் இருக்காங்க. ஆனால் நாங்களாம் ஒரு ஆச்சாரி என்னன்னா, அவங்க கைத்தில் காதில் போட்டுக்கிறீங்க பாருங்க தங்கம், அதெல்லாம் திருடுகிற ஆச்சாரி நாங்கள். நீங்கள் உண்மையாக எதனா உடஞ்சிச்சுன்னா எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பற்ற வைப்போம். நகையை மட்டும் இல்லை, உங்கள் நகையும் பற்ற வச்சு எடுத்துக்குவோம். நாங்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். இல்லையா? என்கிட்ட ஒரு செயின் கொடுத்தாங்க அப்போ ரசிக்கப்படாத முன்னே, பெரிய செயின். அவங்க எதிர்க்காக நான் கட் பண்ணுவேன். ஆனால் ஒரு பீஸ் எனக்கு, ஒரு பீஸ் நான் எடுத்துப்பேன். அவங்களுக்கு செயின் கொடுக்குறாப்புலே கொடுப்பேன். ஆனால் ஒரு பீஸ் என்கிட்ட வந்துடும். உங்கள் நகத்தை லைட்டாக சுரண்டிடுவோம் நாங்கள். நீங்கள் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உரைச்சி தான் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்துட்டு தான் கொடுப்போம். நாங்கள் அப்படியாப்பட்ட ஆச்சாரி, எங்களை யாரும் திருத்த முடியாது. இல்லையா? நாங்கள் அப்படிலாம் வாழ்ந்துருந்தோம். இல்லையா? திடீர்னு கம்பல் என்ன பண்ணால் அந்த திருவாணி உடஞ்சிடும். அப்போ தான் வருவாங்க, ஐயா இது பற்ற வைங்க. எப்படி போட்டாலும் உடஞ்சிட்டு இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக பற்ற வைங்க. கடவுளே அதிகமாக எங்கிட்ட கொடுத்துட்டீங்களா? இனிமேட்டு பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணோம், கல்லில் நல்லா இழைப்போம். டருன்னு இழைச்சி ஒரு 100 கிராம் 200 கிராம் நாங்கள் எடுத்துப்போம். ரொம்ப நல்லவங்க நாங்கள். ஆச்சாரி நாங்கள் ரொம்ப பயபக்தியாக எடுப்போம். நீங்கள் ஒரு சவரம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 சவரமாவது நாங்கள் சுரண்டுவோம். நாங்கள் உண்மை சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த குளத்தில் பிறந்தவர் தான் எங்கள் சகோதரன். தூக்கி வீசப்பட்ட ஒரு கல்.